மில்லியனர் அதாவது கோடீஸ்வரன் இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா உங்க மனசுல தோன்ற முதல் இமேஜினேஷன் என்ன? அவங்க ஒரு ஆடம்பரமான கார் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய மாளிகை மாதிரியான பங்களால தங்கி இருப்பாங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா உண்மை என்னன்னா அவங்க எல்லாம் சாதாரணமான வீடுகள்ல வாழ்ந்துகிட்டு நார்மலான கார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டு பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அது எப்படி அப்படின்றதான் ஒரு புக் டீடைல்டா சொல்லியிருக்கேன். அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் தாமஸ் ஜி ஸ்டான்லி அண்ட் வில்லியம் டான்கோ எழுதின தி பில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற புக். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக். யார் இந்த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர்? பாக்குறதுக்கு பணக்காரங்களா தெரியுவாங்களே, அவங்க கிடையாது. உண்மையான மில்லியனர்ஸ் எல்லாம் உங்க நெய்பர்ஸா இருப்பாங்க, உங்க கூட வேலை பார்க்கற ஒருத்தரா இருப்பாங்க, சின்ன சின்ன தொழில் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த புக்கோட ஆத்தர் ஒரே ஏரியாவை சேர்ந்த 2 பேரை இன்டர்வியூ பண்ணிருக்காரு. ஒருத்தர் BMW கார் வச்சிருக்காரு, நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவருடைய நெட்வொர்க் எவ்வளவுன்னு கேட்கும் போது $2,50,000 சொன்னாரு. இன்னொருத்தர் டொயோட்டா கார் தான் வச்சிருக்காரு, நார்மலான ட்ரெஸ் தான் போட்டு இருக்காரு. ஆனா அவருடைய நெட்வொர்க் எவ்வளவுன்னு கேட்கும் போது $2.5 மில்லியன் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரே ஏரியாவில மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி இவரு இன்டர்வியூ பண்ண எல்லா ஏரியாக்கள்லயும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. இது மூலமா ஆத்தர் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெல்த்ன்றது நம்ம எவ்வளவு அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தானே தவிர எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து கிடையாது. அடுத்ததா இந்த புக்ல மில்லியனர்ஸ் ஃபாலோ பண்ற 7 முக்கியமான ஹாபிட்ஸ பத்தி பேசியிருக்காங்க. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் ஹாபிட், they live below their means. அதாவது உண்மையான மில்லியனர் எப்பவுமே அவங்க சம்பாதிக்கிற பணத்தை முழுசா எப்பவுமே செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க இன்கம் குள்ளேயே அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு அதே நேரத்துல சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பணம் ஒதுக்குவாங்க. தான் பணக்காரன்னு மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கான எந்த ஒரு செலவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த புக்கோட ஆத்தர் $3 மில்லியன் நெட்வொர்த் உள்ள ஒரு மில்லியனரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மில்லியனர் சொல்றாரு, நான் ரெகுலரா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் எங்க வாழறாங்களோ அந்த ஏரியால தான் நான் வாழறேன் அப்படின்னு. நான் போட்டு இருக்க ஷூ ஒரு $30 தான், எப்பவுமே அதிகப்படியான பிரைஸ்க்கு எதையுமே வாங்கியது இல்லைன்னு சொல்றாரு. அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நான் நினைச்சா ரோலக்ஸ் வாட்ச் கூட வாங்க முடியும், ஆனா என்னோட இந்த $20 வாட்சும் அதே டைம் தான் சொல்லுது, அது எனக்கு போதும் அப்படின்னு. இது மூலமா அவருடைய பிரியாரிட்டி பினான்சியல் ஃப்ரீடம் தானே தவிர ஸ்டேட்டஸ் கிடையாது நமக்கு தெளிவா தெரியுது. ரெண்டாவது ஹாபிட், they allocate time and money efficiently. மில்லியனர்ஸ் எப்பவுமே அவங்களுடைய பினான்சியல் திங்ஸை பிளான் பண்றதுக்கு நிறைய டைம் செலவிடுவாங்க, பட்ஜெட் கிரியேட் பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுவாங்க, ரெகுலரா அதை ரிவ்யூ பண்ணுவாங்க, பணத்தை எப்பவுமே சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. தென் அவங்களுடைய பினான்சியல் லைஃப ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு, இன்சூரன்ஸ்க்குன்னு அவங்க தனித்தனியா கிளியரான கோல்ஸ் வச்சிருப்பாங்க. நாலாவது ஹாபிட், the value financial independence more than social status. உண்மையான மில்லியனர்ஸ் எப்பவுமே அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எதுவுமே வாங்க மாட்டாங்க. எந்த பொருளா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அதை வாங்குவாங்க. அஞ்சாவது ஹாபிட், the parents did not give them money. சக்சஸ்ஃபுல்லா மில்லியனரா இருக்கிற நிறைய பேர் அவங்களுடைய முன்னோர்களால பணக்காரங்களா மாறினவங்க கிடையாது. இந்த புக்ல தெளிவா ஒரு விஷயத்த ஆத்தர் சொல்றாரு, யாரெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பினான்சியல் ஹெல்ப் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை தான் ஆத்தர் எக்கனாமிக் அவுட் பேஷண்ட் கேர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வளர்ந்த ஒரு அடல்ட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எப்பவுமே பினான்சியலா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதை வாங்கிக்கிற அந்த அடல்ட்டுமே அவங்க மேல டிபெண்டா இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு புவர் பினான்சியல் ஹேபிட்ஸ் தான் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கோட ஆத்தர் ஒரு 2 பெரிய மில்லியனரை இன்டர்வியூ பண்றாரு. ஒருத்தவர் அவரோட அம்மா அப்பாவனால மட்டுமே மில்லியனரா மாறினவரு. சொந்தமா எதுவுமே பண்ணாம அப்பா அம்மா மூலமா எக்ஸ்பென்சிவான ஒரு ஹவுஸ் வாங்கிட்டு லக்ஸூரியான ஒரு கார் வாங்கிட்டு அவங்க சம்பாதிச்ச எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காரு. இவரு என்னதான் இப்போ மில்லியனரா இருந்தாலும் இவரு ஜெனரேஷனோட இவரு வச்சிருக்க சொத்து எல்லாமே காலி ஆகிடும். ஆனா இன்னொரு மில்லியனர் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த பினான்சியல் ஹெல்ப்புமே இல்லாமலே அவரு செலவை அவரே பார்த்துக்கிட்டு சொந்த
முயற்சியில தொழில் பண்ணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அவருடைய நெட்வொர்த் மூலமாவே 45வது வயசுல மில்லியனரா மாறிட்டாரு. 6வது ஹேபிட், தி ரேஸ் ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரன். இந்த மில்லியனர் எப்பவுமே அவங்களுடைய சொந்த பணத்தை மேனேஜ் பண்றதுல மட்டுமே கெட்டிக்காரங்க கிடையாது. அவங்க பசங்களுக்கு எப்படி இண்டிபெண்டன்ட்டா வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுலயும் அவங்க கெட்டிக்காரங்க. பணத்தினால அவங்க பசங்க கெட்டு போறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க பசங்களுக்கு அவங்க எப்பவுமே ஹார்ட்வேர் பத்தி தான் சொல்லி கொடுப்பாங்க. சேவிங்ஸ் எப்படி பண்றது, இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா வாழறது அப்படின்றதையும் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம புக்கோட ஆத்தர் நடத்தின ஒரு ரிசர்ச் படி வெல்தி ஃபேமிலியில பிறக்கிற எந்த குழந்தைகளும் அவங்க அப்பா அம்மாவோட தயவு இல்லாம செலவுகளை அவங்களே பாத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அம்மா அப்பா கிட்ட இருந்து பினான்சியல் சப்போர்ட் எடுத்துக்கிற குழந்தைங்களை விட சக்சஸா லைஃப்ல இருக்காங்க. 7வது ஹேபிட், they are good at spotting opportunities. பில்லியனர்ஸ் எப்பவுமே குயிக் மணிய சேஸ் பண்ண மாட்டாங்க. எங்கெல்லாம் அவங்களால ரிஸ்க் அண்ட் ரிவார்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ அங்க மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவா மில்லியனர்ஸ்னாலே பெரிய பிசினஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆத்தர் பண்ண இன்டர்வியூல இருந்து தெரிய வந்தது என்னன்னா, நிறைய பேரு பெஸ்ட் கண்ட்ரோல் பிசினஸ், ட்ரை கிளீனிங் ஷாப், ஸ்மால் வேர் ஹவுசஸ் இந்த மாதிரியான பிசினஸ் தான் பண்றாங்க. நம்மளா நினைப்போம் இந்த மாதிரியான பிசினஸ் ரொம்ப போரிங்கான பிசினஸ் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரியான பிசினஸ் தான் அவங்களுக்கு ஸ்டேபிளா ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்றதுக்கும் உதவி இருக்கு. அடுத்த முக்கியமான ஹேபிட் என்னன்னா, they help others. சக்சஸ்ஃபுல்லான மில்லியனர்ஸ் எப்பவுமே அவங்க சம்பாதிச்சதை மட்டும் இல்லாம சொசைட்டிக்காகவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டொனேஷன்ஸ் கொடுக்கிறது, குழந்தைங்களோட படிப்பு செலவை ஏத்துக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது மூலமா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதாவும் இது மூலமா மறுபடியும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த 7 ஹேபிட்ஸ் தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மில்லியனர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்றது. அடுத்ததா எல்லாருமே வெல்த் பில்ட் பண்றதுக்கு நிறைய இன்கம் வாங்கினாதான் மட்டும்தான் அது பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு நெட்வொர்த் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததா இந்த புக்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மில்லியனரா மாறணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முதல்ல அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். அதாவது உங்க இன்கம் குள்ளேயே நீங்க வாழ பழகணும். ரெண்டாவதா உங்களுடைய ஸ்பெண்டிங்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும் அண்ட் பட்ஜெட்டை ப்ராப்பரா பண்ணணும். மூணாவதா அவாய்ட் ஷோயிங் ஆஃப். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக உங்களை நீங்க ரிச்சா காட்டணும்னு நினைக்க கூடாது. மூணாவதா அவாய்ட் ஷோயிங் ஆஃப். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக உங்களை ரிச்சா நீங்க காட்டிக்கணும்னு நினைக்க கூடாது. நாலாவது இன்வெஸ்ட் இயர்லி. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அஞ்சாவதா அவாய்ட் டெப்ட் ட்ராப்ஸ். கிரெடிட் கார்டை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், தேவையில்லாத லோன்கள் எடுக்கிறத தவிர்க்கணும்னு சொல்றாரு. ஆறாவது டீச் யுவர் கிட்ஸ். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சேவிங்ஸ் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி, ஹார்ட் ஒர்க் பண்றத பத்தி தான் மோஸ்ட்லி நீங்க சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஏழாவது பி கன்சிஸ்டன்ட். வெல்த்ன்றத ஸ்லோவா ஸ்டெடியா பில்ட் பண்ணுங்க. குயிக் மணி பின்னாடி எப்பவுமே போகாதீங்க. குயிக்கா வர மாதிரி குயிக்காவே போயிடும்னு சொல்றாரு. இந்த புக்கை படிச்சது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு லாட்டரி விழுந்தாதான் நம்ம மில்லியனரா மாறுவோம்னு கிடையாது. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாதான் நம்ம மில்லியனரா மாறுவோம்னு கிடையாது. நமக்கு தேவையானது எல்லாம் டிசிப்ளின், பிளானிங் அண்ட் பேஷன்ஸ். இதுதான் இந்த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்க முக்கியமான விஷயங்கள். இந்த புக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேற என்ன புக்கை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது ரிலேட்டடான வீடியோவை நான் மேக் பண்றேன். அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.